புனித வேதம் என்று. அதுபோல அல்மைதா 5:46 சொல்கிறது, இன்னும் முன்பிருந்த நபிமார்களுடைய அடிச்சுவடுகளிலே மரியாமின் குமாரனாகிய ஈசாவை அவருக்கு முன்பிருந்த தவராத்தை உறுதிப்படுத்துபவராக நாம் தொடரச் செய்தோம். அவருக்கு நாம் இஞ்சியிலை கொடுத்தோம். அதாவது இந்த வேதாகமத்தை கொடுத்தோம். அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. இதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. அது தனக்கு முன்பிருந்த தவ்ராத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அது பயபக்தி உள்ளவர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நல் உபதேசமாகவும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த வேதாகமமானது நல்ல பயபக்தி உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுவதாகவும் நல்ல உபதேசத்தை வழங்குவதாகவும் இருக்கிறது என்று குர்ஆனிலே குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மரியாம் மகன் என்கிற ஈசா தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த வேதாகமம் தான் நேர்வழி, ஒளி, நேர் வழிகாட்டி, நல் உபதேசம் என்று குர்ஆன் சரியாக ஒத்துக்கொள்கிறது. குர்ஆனை பற்றி இன்னொரு விஷயமும் அல்மகிதா 5:48 சொல்லப்படுகிறது.